ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி தான் எங்களுக்கு இந்த 2024ஓட தலை தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது ஏன் அப்படின்றத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். எப்பவும் போல் கோவிலுக்கு ஜாலியாக ரெடி ஆகும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தது, பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகும்போதே பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு போனோம். பக்கத்தில் இருக்க சாய்பாபா கோவிலுக்கு தான் நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தாங்க. கோவிலுக்குள்ளே போனதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்து, அது என்னன்னு தெரியல, கோவிலுக்கு போனாவே மனசுக்கு நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நம்ம என்னதான் வீட்லேயும் வெளியிலையும் சாப்பிட்டாலையும் கோயில் பிரசாதம் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தானே. அப்படி தான் இருந்தது. கோயில் பிரசாதம் அவ்வளோ சூப்பராக. எப்போவுமே எங்கள் அப்பா தான் கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த டைம் அவர் கூட போய் எனக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சர்ச் பண்ணி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக, அது ஒரு புது ஃபீலாக இருந்தது. அது நம்ம செலக்ட் பண்ணும்போது அது ஒரு ஹாப்பினஸ். அது கிராக்கர்ஸாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அது ஒரு மாதிரி புது ஃபீல் இல்லைங்களா? அப்படி தான் இருந்தது எனக்கு. நைட் ஆனது எல்லாருமே செம்ம வைப் ஆகிட்டோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் கூடயும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி தீபாவளியே செலிப்ரேட் பண்ணதில் இதுதான் ஃபஸ்ட்டு தீபாவளி, தீபாவளினால இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எனக்காக செலிப்ரேட் பண்ணுற தீபாவளி அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசே வெடிச்சதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அவரோட இந்த ஃபஸ்ட்டு தீபாவளி மெமரிஸ் எப்போவுமே அவருக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அப்புறம் அவர் கிராக்கர்ஸ் வெடிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானே வெடிக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. அவர் கூட சேர்ந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட சேர்ந்து மற்றப்பெல்லாம் கொளுத்தி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அது எங்கள் அப்பா அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு தலை தீபாவளி இந்த தீபாவளி. இது எப்போவுமே மறக்க முடியாத தீபாவளி எங்களுக்கு மாறிடுச்சு. அவருடைய ஃபேஸில் அந்த ஸ்மைலை பார்க்கும்போது இந்த ஸ்மைல் எப்போவுமே அவர் ஃபேஸில் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அன்னைக்கு. அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு வெடி வச்சுட்டு ஒடியாந்து என் கையை பிடிச்சி மெமரிஸ்லாம் இன்னுமே ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் ஃபேஸில் அவ்வளோ பயமாக ஒரு மாதிரி தயங்கமாக இருந்தார். இது வரைக்கும் நான் எங்கள் அப்பாலாம் பட்டாசு வெடித்து நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் எனக்காக எங்கள் அப்பாலாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வெடிச்சோமோ இல்லையோ, எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் எங்களுக்கு தலை தீபாவளி, அவங்களுக்கு தலை தீபாவளினே தெரில. அந்த அளவுக்கு அவங்க 2 பேர் தனியாக ஜாலி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தனி ஒரு பக்கம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எல்லாம் எங்கள் அம்மாலாம் அசால்ட்டாக பெரிய பெரிய வெடியெல்லாம் போய் வெடிக்கிறாங்க. எங்களுக்கு பார்க்க பயமாக இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா சாதாரணம் போய் வெடிச்சிட்டு வராங்க. ஆனால் வீடியோஸில் பார்க்க சின்ன வெடி தான் நாங்கள் காட்டியிருக்கோம். ஆனால் லைவ்லலாம் நிறைய பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடித்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருந்தது. அந்தளவுக்கு எங்கள் அம்மா வெடிச்சிட்டு இருந்தாங்க. என்னால இன்ட்ரோவர்ட் பர்சன். ஆனால் அவன் எனக்காக நான் பார்க்கணும் அப்படின்னு பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பித்தான். அவன் வெடிக்கும் போது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. அந்த மூமெண்ட்டும் மறக்கவே முடியாது. அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்னால் பட்டாசு வெடிக்க முடியாதுன்ற ஒரு ரீசன்னால என்னோட ஹோல் ஃபேமிலி சேர்ந்து என்னோட ஹாப்பினஸ்க்காக எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது லைஃப்பில் மறக்கவே முடியாத மெமரிஸாக இருந்தது. பட்டாசே வெடிக்க மாட்டேன்னு சொன்னவர் ஓடி இருக்கவரை பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அது அப்படின்றது எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் ஏன் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா என் கையில் ஒரு மத்தப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டா. அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் லைனாக வந்துட்டாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு மத்தப்பா எடுத்து ஆளுக்கு ஒரு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சுற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாப்பியாக இருக்குன்னா கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்க பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு எனக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது. இது எங்களோட தலை தீபாவளி மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய ப்ரெக்னென்சியில் வர ஃபஸ்ட்டு தீபாவளி. இது எங்களுடைய மறக்க முடியாத தீபாவளி இருந்தது. ஏன்னா நாங்கள் 2 பேர் இல்லாமல் எங்கள் கூட இன்னொரு 3ஆவது ஒரு பாப்பா வரப்போறா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2025 எப்படி 2025 என் குழந்தைக்கு இதேமாரி ஸ்பெஷல் தீபாவளியை மாற்றி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் மனசில் இருந்தது. இந்த 2024ஓட தீபாவளி எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத தீபாவளியாக மாறிடுச்சு. அப்படி உங்களுக்கு எந்த இயர் தீபாவளி மறக்க முடியாத தீபாவளியாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சசி பாரதி கிருஷி டைரிஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே என்னோட ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண தீபாவளி கிளிப்ஸை இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.